105 முடிச்சோம். வைதர்பி கேலிசைலே மரகத சிகராத் உத்திதைர் அம்சுதர்பைஹி பிரம்மாண்டாகாதபக்னஸ் ஸ்யதஜ மததயா ஹ்ரீத்ருதாவாங்முகத்வைஹி கஸ்யானோத்தானகாயாஹ திவி சுரசுரபேஹ ஆஸ்யதேசம் கதாக்ரைஹி யத் கோக்ராசப்பிரதான விரத சுக்ருதம் அவிஸ்ராந்தம் உஜ்ரும்பதே ஸ்ம. அந்த மரகத கிரீடா சைலத்திலிருந்து வரக்கூடிய காந்தி வந்து பார்க்கறதுக்கு புல்லு மாதிரி இருக்கு. அது வந்து உத்தான கௌஹு சுர தேவ மாடுக்கு வந்து இது கொடுக்குற மாதிரி இருக்கு, புல்லு கொடுக்குற மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னார். அடுத்தது படிங்கோ. விதுகர பரிரம்பாத் ஆத்த நிஷ்யந்த பூர்ணைஹி சசி திருஷத் உபக்லிப்தைஹி உபக்லிப்தைஹி ஆலவாலைஹி தருணாம் விபலித ஜல சேக பிரக்ரியா கௌரவேன வியரச்சி சஹ ஹ்ருத சித்தஹ தத்ர பைமி வனேன. தத்ர சஹ அந்த அன்னபக்ஷி, தத்ர அந்த நகரத்தில், சஹ அந்த அன்னபக்ஷி ஹ்ருதசித்தஹ வியரச்சி, ஹிருதசித்தஹ இழுக்கப்பட்ட மனதை கொண்டவனாக அந்த அன்னபக்ஷியானது செய்யப்பட்டது. வியரச்சி எதனால்? பைமி வனேன மெயின் சென்டென்ஸ். சோ பைமி வனேன தமயந்தியினுடைய அந்த தோட்டத்தினால, வனம் இங்க வந்து உத்தியானம், அவளுடைய அந்த உத்தியானம் வந்து அப்படியே அட்ராக்ட் பண்ணிட்டு அந்த அன்னபக்ஷிய. எப்படி ரொம்ப அழகான ஒரு ஆஸ்பெக்ட் இங்க சொல்றார். அந்த மரங்களுக்கு வந்து தண்ணி பாய்க்கிறதுக்கு வந்து ஆலவாலம் கட்டியிருப்பான், அந்த பாத்தி கட்டியிருக்கும். அது பாத்தி பூரா வந்து சந்திரகாந்த கல்லுனால பண்ணப்பட்டதான். சோ இது சந்திரோதயம் ஆகரிச்சே அதுல எப்ப பார்த்தாலும் நிரந்தரமா ஜலம் இருக்கிறதுனால அதுல நேச்சுரலா ஒருத்தர் வந்து பண்ணணுங்கிற அவசியமே இல்லை, தானே அந்த பாத்திகள்ல ஜலம் இருந்துட்டே இருந்தது. சோ விதுகர பரிரம்பாத் ஆத்த நிஷ்யந்த பூர்ணைஹி சசி திருஷத் உபக்லிப்தைஹி ஆலவாலைஹி தருணாம் மரங்களுக்கு விபலித ஜலசேக பிரக்ரியா கௌரவேன. அந்த உத்தியானத்துல எப்படி இருக்குன்னா ஜலசேக கௌரவம், ஜலசேகம் தண்ணி விடுறது, மரங்களுக்கு தண்ணி விடுறதுங்கிற ஒரு கிரியா இருக்கே, அது வந்து விபலிதம், அது வேஸ்டா போயிடுது. ஏன்னா அவசியமே இல்லாத போயிடுது. ஒருத்தரும் வந்து ஒவ்வொரு மரத்துக்கும் ஜலம் விடணுங்கிற அவசியம் இல்லாத போயிடுது. சோ விபலித ஜலசேக பிரக்ரியா கௌரவேன பைமி வனேன. அப்படிப்பட்ட தமயந்தியினுடைய அந்த தோட்டமானது இவனுடைய மனதை இழுத்தது. சோ அங்க எப்படி இருந்தது மேலும் அப்படின்னா, தருணாம் மரங்களினுடைய ஆலவாலைஹி, அந்த ஆலவாலம் பாத்திங்கிறது எப்படி இருந்தது? விதுகர பரிரம்பாது, விதுகர விது சந்திரன், அவனுடைய கர கிரணங்கள், அதனுடைய பரிரம்பாது ஆலிங்கனத்தினால், அல்லது இங்க தொடர்றது ஆஸ்லேஷம். சோ இங்க அந்த இதனுடைய சம்பர்க்கத்தினாலன்னு எடுத்துக்கலாம். சசி திருஷத் உபக்லிப்தைஹி, சசி சந்திர திருஷத்து கல்லு, சோ சந்திரகாந்த கல்லினால் உபக்லிப்தைஹி நிர்மிதைஹி கட்டப்பட்ட, விதுகர பரிரம்பாத் சந்திரனுடைய கிரணங்களினுடைய ஒரு ஆலிங்கனத்தினால, ஆத்த நிஷ்யந்த பூர்ணைஹி, ஆத்தன கிரகீதம் நிஷ்யந்த பூர்ணம் அந்த ஒழுகுதல். சோ சந்திரகாந்த கல்லிலேருந்து ஜலம் ஒழுகின்றே இருக்கு, அதனால பூர்ணமா இருக்கக்கூடியது, ஒரு பூர்ணத்துவத்தை எடுத்துக்கொண்ட அந்த ஒரு ஆலவாலம். ஆலவாலைஹி தருணாம் ஆலவாலைஹி, இந்த மரங்களினுடைய பாத்திகள் இவ்வாறு இருந்த காரணத்தினால என்ன ஆயிடுத்து? விபலித ஜலசேக பிரக்ரியா கௌரவேன, விபலித விபலம் அடைந்த ஜலசேக நீர் பாய்ச்சல்ங்கிற ஒரு பிரக்ரியா, அந்த ஒரு பிரகாரம், அதனுடைய கௌரவம்னா அது வந்து இட் இஸ் an honor தானே. மரங்களுக்கு வந்து ஜலம் விடுறதுங்கிறது ஒரு டியூட்டி மாதிரி. அந்த ஒரு டியூட்டி இப்ப வந்து விபலிதமா போயிடுது, அன்னெசரியா போயிடுது. விபலிதம்னா சித்திக்கல இட் வாஸ் a failure, மரமெல்லாம் வீணா போயிடுதுங்கிறது இல்ல. இட் மீன்ஸ் இட் இஸ் வியர்த்தம்னு அன்னெசரியா போயிடுது அந்த ஒரு ஆக்ட்ங்கிறது. என்னத்தினால? தருணாம் ஆலவாலைஹி.
because it is done by Chandrakanta Mani. ஆமா. சோ இப்படிப்பட்ட பைமி வனேன அந்த தமயந்தியினுடைய உத்தியானத்தினால தோட்டத்தினால் சஹ அந்த அன்னபக்ஷி ஹிருதசித்தஹா இழுக்கப்பட்ட மனதை கொண்டவனாக வியரச்சி செய்யப்பட்டது. வியரச்சிங்கிறது உங்களுக்கு லுங்க இதுல கர்மணி பிரயோகம். விரச்சயதி அதற்கு வியரச்சி. இங்க இங்க அதிசயோக்தி போட்டிருக்கார். உதாத்த அலங்காரம் இஸ் ஓகே. ஏங்க அதிசயோக்தி சந்திரகாந்த கல்லினுடைய நிஷ்யந்தம் அதனால ஆலவாலம் பூர்த்தி ஆயிருக்குங்கிறது அசம்பந்தேபி சம்பந்தகாங்கிறார். சரி, இதுவும் மாலினி விருத்தம். இதுல இருந்து ஆரம்பிச்ச உங்களுக்கு மாலினி விருத்தம் சொல்லுங்க. எனக்கு அதான் அந்த பரிணாம அலங்காரம் மாதிரி தோணிச்சு எனக்கு. பரிணாமத்துக்கு உங்களுக்கு இது வேணும், ரூபகம் வேணும். ரூபகம் கிரியா உபயோகியா ஆகணும். இங்க ரூபகமே இல்ல இல்லையா? ஏன்னா சந்திரகாந்த கல்லுனால பண்ணப்பட்டதுன்னு வந்துருத்து. அங்க சந்திரகாந்த கல்லே பாத்தி அப்படிங்கிற மாதிரி வரல. அதுவே உங்களுக்கு சந்திரகாந்த கல்லுனால ஆனன்னுட்டு நிர்மிதம்ங்கிறது சமாசத்துல வந்துரும். அது ரூபகமாவே ஆக முடியாதே. இல்ல இல்ல விதுகர பரிரம்பாத். ஆமா, இது ஒன்னும் எனக்கு இதுல அதிசயோக்தியும் எனக்கு பெருசா தோணல. அப்படி பார்த்தா நமக்கு கவி சமயத்துல எங்கெங்கெல்லாம் சந்திரகாந்த கல்லு இது நிஷ்யந்தம் இருக்குங்கிறத இடம் எல்லாமே உங்களுக்கு அப்புறம் அதிசயோக்தி ஆயிடும். விதுகர பரிரம்பாத் ஆத்த நிஷ்யந்த பூர்ணைஹி சசி திருஷத் உபக்ளுப்தைஹி ஆலவாலைஸ் தருணாம் விபலித ஜலசேக பிரக்ரியா கௌரவேண வியரச்சி சஹிருத்த சித்தஸ்தத்ர பைமி வனேன. அடுத்தது கனக பதத்ரஹ தத்ர தாம் ராஜபுத்ரீம் சதசி சதிருஷபாசாம் விஸ்புரந்தீம் சகீனாம் உடு பரிஷதி மத்தியஸ்தாயி ஷீதாம்சுலேகா அனுகரண பட்டு லக்ஷ்மீம் அக்ஷி லக்ஷி சகார. அக்ஷி லக்ஷி சகார. சஹா அந்த இது கனகபதத்ரஹா அத பிறகு கனகபதத்ரஹா. ஸோ இந்த உத்தியானத்துக்கு வந்தது ஃபுல் இது நகரத்தை டிஸ்கிரைப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த உத்தியானத்துக்கு வந்தது. அந்த உத்தியானத்துல அங்கு விஹாரம் செய்கின்ற தமயந்தியை பார்த்தது. கனக பதத்ரஹா இந்த தங்கமயமான பதத்ரஹா பறவை தங்க பறவை தத்ர அந்த உத்தியானத்தில் பைமீவனே சதிருஷ பாசாம் சகீனாம் சதசி விஸ்புரந்தீம் ராஜபுத்ரீம் அக்ஷிலக்ஷி சகார. தத்ர அந்த பைமியினுடைய தோட்டத்தில் கனக பதத்ரஹா தங்கமயமான அந்த அன்னபக்ஷி ராஜபுத்ரீம் இளவரசியை அக்ஷி லக்ஷீச்சகார. அக்ஷி லக்ஷம் அக்ஷ்ணோஹோ லக்ஷம் கண்ணுக்கு டார்கெட் கண்ணுக்கு குறி. ஸோ அக்ஷ லக்ஷம் சாரி அக்ஷி அதை எப்படி சொல்லணும் அனக்ஷி லக்ஷம் அக்ஷி லக்ஷம் கிருதம்னு வரும் இல்லையா? அதனால்தான் அக்ஷி லக்ஷீகிருதம் சகார அப்படிங்கிறார். ஸோ கண்ணுக்கு குறியாக ஆக்கப்பட்டது செய்தான். தன்னுடைய கண்ணுக்கு குறியாக அந்த இளவரசியை செய்தது அந்த பறவை. ஸோ தத்ர எல்லாமே அவளுக்கு தான் அட்ஜெக்டிவா போறதுங்க. ஸோ தத்ர அந்த இடத்துல சதிருஷ பாசாம் சகீனாம் சதசி விஸ்புரந்தீம். சதிருஷ பாசாம் எல்லா அவளுக்கு சகிகள் எல்லாருமே தோழிகள் எல்லாருமே அவளுக்கு ஒப்ப ஒரு காந்தியுடன் கூடினவர்களாக இருந்தார்கள். ஸோ சதிருஷ பாசௌ பாசா காந்தி. ஸோ தனக்கு ஈக்குவலா இருக்கிற காந்தியோட இருக்கானா அப்ப எப்படி தனித்து இருக்க முடியும்? அவ எல்லாம் ஒரே மஞ்சள் கலர்ல ஒரே மாதிரி எல்லாரும் பளிச்சுன்னு இருந்தான்னா எப்படி அந்த ஒரு கூட்டத்துல ஒருத்தி மாத்திரம் தனித்து இருக்க முடியும்னா இவ இருந்தா. ஏன்னா இவ தமயந்தி. அதாங்க. சோ சதிருஷ பாசாம் சகீனாம் சதசி
சதிருஷ தனக்கு ஒப்ப இருக்கும் காந்தியை கொண்ட சகீனாம் தோழிகளின் சதசி சபையில் விஸ்புரந்தி பளிச்சுன்னு அப்படியே பிரகாசிக்கின்ற எது போல அப்படின்னா உடு பரிஷதி மத்தியஸ்தாயி சீதாம்சு லேகா அனுகரண பட்டுலக்ஷ்மி. நிறைய நட்சத்திரங்கள் இருக்கு. எத்தனை நட்சத்திரங்கள் இருந்தாலும் அந்த சந்திரனுடைய ஒரு சந்திரலேகா இருந்ததுன்னா கூட, ஈவன் இஃப் இட் இஸ் ஒரு தின் லேகா தானே, சந்திரலேகாங்கிறச்சே உங்களுக்கு ஒரு 3ஆம் பிறை 4ஆம் பிறை அந்த மாதிரி பெரச்சந்திரனை சொல்றார். சோ பெரச்சந்திரனா இருந்தாலும் பளிச்சுன்னு பிரகாசத்தோட இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கு நடுவுல கட்டாயம் இந்த சந்திரலேகா தனித்துதானே நிற்கும். அந்த ஒரு அழகை கொண்டவளாக இருக்கா இந்த தமயந்தி. சோ உடு பரிஷதி, உடு நட்சத்திரங்களினுடைய சபையில், மத்தியஸ்தாயி நடு அது என்ன தலைவர் நடுத்தலைவர் மாதிரி இருக்கக்கூடிய, மத்தியஸ்தாயின்னா நடுவுல இருக்கக்கூடிய, மத்தியே திஷ்டதி இது மத்தியஸ்தாயி. சோ நடுவில் இருக்கும் சீதாம்சு சந்திரன், அதனுடைய அம்சு கிரணம், அந்த சந்திர கிரணங்களினுடைய ஒரு லேகா அழகு அல்லது கலா ஒரு போர்ஷன். சோ இந்த சந்திர கிரணங்களினுடைய ஒரு போர்ஷன் அனுகரண, அதை இமிடேட் பண்ற மாதிரி அதுல பட்டு ரொம்ப தேர்ச்சி பெற்ற ஒரு லக்ஷ்மி சோபா. சோ இவளுடைய அழகு எப்படி இருக்குன்னா, பல நட்சத்திரங்களுக்கு நடுவுல ஒரு சந்திரலேகா இருக்கு, சந்திரனுடைய காந்தி கிரணம், அந்த கிரணத்தினுடைய ஒரு அம்சம், அதனுடைய ஒரு அழகு எப்படி ஒரு சாமர்த்தியத்தோட இருக்குமோ அந்த ஒரு சாமர்த்தியமான ஒரு அழகை கொண்டவள் இந்த தமயந்தி. சோ உடு பரிஷதி மத்தியஸ்தாயி சீதாம்சு லேகா அனுகரண பட்டு லக்ஷ்மீம் ராஜபுத்ரீம் தாம் அக்ஷிலக்ஷி சகார கண்ணுக்கு குறியாக அது செய்தது. சோ அத சொல்லுங்க. she's been clear அவள் ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சது because of her distinct beauty. அவ்வளவுதான். உபமா இந்த இடத்துல வந்து உபமா. ஆமா, பட்டு லக்ஷ்மியும் தாம் ராஜகுமாரியும்ங்கர்ச்சு இது வந்து ஆக்சுவலி 2 உபமா இருக்கு இங்க பாருங்க. மத்தியஸ்தாயி பட்டுலக்ஷ்மி அது ஒண்ணு அவளுக்கு, அதுக்கப்புறம் சதிருஷ பாசாம் சகீனாமன் இருக்கே, ஒப்ப இருக்கக்கூடிய காந்தியை கொண்டவர்கள்னுட்டோ. சோ காந்திங்கிற சமான தர்மம், சகிகள் வந்து அங்க உபமேயம், அவ வந்து உபமானம் ஆயிடுறா, சதிருஷங்கிற உபமா வாச்சக சப்தம், அந்த இடத்துலயும் ஒரு உபமா இருக்கு. சோ சந்திரலேகா சீதாம்சு லேகா அனுகரணம், அங்க வந்து தமயந்தி பிகம்ஸ் த வர்ணியம், வேற முந்தினதுல வந்து சகிகள் வர்ணியம் ஆயிடுறா. அத கனகபத்தத்ரஹ. சோ அத அந்த உத்தியானத்தை பார்த்த பிறகு கனகபதத்ரஹ தங்கமயமான அன்னபக்ஷி தத்ர அந்த உத்தியானத்தில் சதிருஷ பாசாம் ஒப்ப கிரணங்களை கொண்ட சகீனாம் சதசி தோழிகளினுடைய ஒரு கூட்டத்தில் விஸ்புரந்தியும் பிரகாசத்துடன் கூடினவள். மேலும் உடு பரிஷதி பார்க்கறதுக்கு எப்படி இருந்தா, உடு பரிஷதி நட்சத்திரங்களுடைய ஒரு சதஸ்ல மத்தியஸ்தாயி நடுநிலைமையில் நிற்கக்கூடிய சீதாம்சு சந்திர கிரணத்தினுடைய லேகா ஒரு சின்ன கீத்து, அது அதை அனுகரண பின்தொடர்வதில் ஆர் அதை வந்து அதற்கு இமிடேட் பண்றதுக்கு பட்டுலக்ஷ்மி ஒரு சாமர்த்தியமான அழகை கொண்டவளான தாம் ராஜபுத்ரீம் அந்த இளவரசியை அக்ஷிலக்ஷி சகார கண்ணுக்கு குறியாக செய்தது. சோ இந்த இடத்துல 2 உபமா ஆயிடுது. அத கனக பதத்ரஸ் தத்ர தாம் ராஜபுத்ரீம் சதசி சதிருஷ பாசாம் விஸ்புரந்தீம் சகீனாம். இதுவும் மாலினி விருத்தம் தான். உடு பரிஷதி மத்தியஸ்தாயி சீதாம்சு லேகா அனுகரண பட்டு லக்ஷ்மீம் அக்ஷிலக்ஷி சகார. ब्रह्मण रय विकीर्णः वर्णभाषा खगेन क्वचन पतन योग्यं देशम् अन्विष्यताः अधः मुख विदुम् अदसीयम् இல்ல அதசீயம் தான். अदसीयम् सेवितुम् लम्बमानः शशि परिधि
பரிதிஹி இவ உச்சைஹி மண்டலஹ தேனே. பிரமண ரய விகீர்ண ஸ்வர்ண பாசா ககேன क्वचन पतन योग्यम देशम अन्विष्यता अधः. सो भ्रमण रय विकीर्ण स्वर्ण भाषा எல்லாமே திருத்தியா விபக்தியில இருக்கிறதெல்லாம் வந்து खगेनக்கு போறது. सो अधः क्वचन पतन योग्यम देशम अन्विष्यता. அந்த பறவை முதல்ல வந்து கீழே எங்க போய் இறங்கலான்னுட்டு ஒரு யோக்கியமான ஒரு இடத்தை தேடுறது. அதஹ கீழே, क्वचन ஏதோ ஒரு, பதன யோக்கியம் தேசம் வந்து இறங்குவதற்கு, பதனம்னா விழறதுன்னு இல்ல, அவதரணம்னு அர்த்தம். சோ வந்து இறங்குவதற்கு யோக்கியமான தேசம், இடத்தை அன்விஷ்யதா தேடுகின்றவனாக. ரெண்டாவது என்ன, பிரமண ரய விகீர்ண ஸ்வர்ணபாசா. பிரமண, சோ முதல்ல சுத்தணும் இல்லையோ, ரவுண்ட் ரவுண்டா சுத்தி சுத்தி தானே பார்க்கணும். இப்ப அந்த ஏரோப்ளேனே வந்து இறங்குறதுக்கு வந்து ரன்வே கிடைக்கல, இது கிடைக்கல, அதுக்கு கேட்டு கிடைக்கலன்னா மேல ரவுண்ட் அடிச்சுட்டே இருக்கும் அந்த பிளேன். அந்த மாதிரி இந்த பறவையும் ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்கு. சோ பிரமண, ஆனா ரொம்ப வேகமா அது வந்து சுத்துறது. சோ அதனுடைய சுற்றுதல் ரய வேகம், அந்த வேகத்தினால் விகீர்ண செதறி அடிக்கிறது, எங்க பார்த்தாலும் ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. என்னதுன்னா தங்கமயமான காந்தி. தங்க பறவையோ இல்லையோ, அது அப்படியே ரவுண்ட் அடிக்கிறது மேல, அப்படியே அந்த தங்க கலர், அந்த தங்க காந்தி எங்க பார்த்தாலும் அப்படியே ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. பிரமண சுற்றுதலின் ரய வேகத்தினால் விகீர்ண விஸ்தரிக்கப்பட்ட, அல்லது என்ன பரப்பினது. விகீர்ணன எங்க பார்த்தாலும் பரப்பிய ஸ்வர்ண பாசா தங்க காந்தியை கொண்ட தேன ககேன அந்த பறவையினால். இப்ப என்ன, இவளுடைய இத பாக்கிறதுக்காக வந்து இறங்கித்து இல்லையா, இவளுடைய முகத்தை, முகவிதும் சேவித்தும் லம்பமானஹா, இவளுடைய அதசீயம், அங்க வந்து இவளுடைய முக, அதுக்கு வரேன், சசி பரிதிஹி இவ உச்சைஹி மண்டலஹா தேனே. சோ மேல வந்து ஒரு மண்டலாக்காரமான ஒரு ரவுண்டு கட்டித்து, அது ஏன்னா கீழே வந்து இவளுடைய முகத்தை பார்க்கணும், அதே சமயத்துல வந்து இறங்குற இடம் யோக்கியமா இருக்கணும், அண்ட் இவளுடைய முகத்தையும் பார்க்கறதுக்கு ஒரு உகந்ததான ஒரு இடமாவும் இருக்கணும். அதனால கரெக்டா பார்த்து தேர்ந்து எடுக்கணுமோ இல்லையோ ஒரு இடத்த இறங்குறதுக்கு. அதுக்காக அது சுத்திண்டே இருக்கிறச்சு அந்த ஒரு ஒரு வேகத்தினால மேல ஒரு ரவுண்ட் பண்ண மாதிரி இருந்துதான், மண்டல ஆகாரம் அங்க செஞ்சா மாதிரி இருக்கு. இப்ப வேர்ட் பை வேர்ட் பார்ப்போம். क्वचन எங்கேயாவது, பதன யோக்கியம் தேசம் அன்விஷ்யதா இறங்குவதற்கு யோக்கியமான ஒரு இடத்தை தேடுகின்ற, பிரமண ரய விகீர்ண ஸ்வர்ணபாசா அப்படியே சுற்றுதலனுடைய வேகத்தினால் எங்கு பார்த்தாலும் பரப்பிய ஒரு தங்க காந்தியை கொண்ட தேன ககேன அந்த பறவையினால். மண்டலஹா தேனே உச்சைஹி மேலே, மண்டலஹா ஒரு வலய ஆகாரம், ஒரு பிரேஸ்லெட் மாதிரி ஒரு ஆகாரமானது, தேனே செய்யப்பட்டது. ரைட். மேலும் அதுக்கு இன்னொரு என்ன, அதசீயம் முகவிதும் சேவித்தும் லம்பமானஹா சசி பரிதிஹி இவ. சந்திரன் வந்து ஒரு சசி பரிதிஹி அப்படின்னா ஒரு பரிவேஷம் மாதிரி, சந்திரன் வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு ரவுண்டா வந்து அவளை பார்க்கணும்னு வந்ததோ அப்படிங்கிறார். அது ஸ்வர்ண கலர்ல இருந்தாலும் அந்த பறவை ஜென்ரலி வந்து உங்களுக்கு ஃபாஸ்டா வேகத்துல சுத்தரிச்சே உங்களுக்கு ஒயிட் கலர் தானே வெள்ள தெரியும் உங்களுக்கு. அதனால இது வந்து சந்திரனே ஒரு அகழி மாதிரி வந்து இவளை பாக்கிறதுக்காக அது நுழைஞ்சுடுத்துங்கிற. சாரி, இந்த 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 பறவையினுடைய அந்த ரவுண்டு பண்ணி தோல்லையோ, இப்ப மண்டலஹா தேனேன்னு சொன்னோமோ இல்லையோ, அந்த மண்டல ஆகாரம் பாக்குறதுக்கு எப்படி இருக்குன்னா சசி பரிதிஹி இவ, சந்திரனால் ஆன ஒரு அகழி போல் இருந்தது. அந்த ஒரு வளையாக்காரமான ஒரு இது ரவுண்டு மேல அன்னபக்ஷியினால பண்ணப்பட்டது. இது வந்து எப்படி இருக்குன்னா அந்த அதசீயம், அதசீயம்ங்கிறது தஸ்ய இதம் ததீயம் சொல்றோமா, மம இதம் மதீயம் தவ இதம் ததீயம் சொல்றோம். அதே மாதிரி அதசஹ இயம் இதம் அதசீயம் அப்படி வருது. அது
ஈய ச பிரத்யம் வந்து ஈய வருது, அதசீயம்னு ஃபார்ம் ஆறுது, ததீயம் மதீயம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு. இங்க அதசீயம் அந்த தமயந்தியனுடைய முக விதும் முகமாகிற சந்திரனை சேவித்தும் அணுகுவதற்காக அதை பார்ப்பதற்காக லம்பமான நீண்டு இருக்கக்கூடிய ஒரு பரிவேஷா, இது அது என்ன, சந்திரனுடைய ஒரு மோட்டை, அந்த சந்திரனுடைய அந்த ஒரு மண்டலம் இருக்கோ இல்லையோ, அந்த சந்திர மண்டலமே அப்படியே வந்து இறங்கி பாக்குற மாதிரி இருக்கு இவள. இது இன்னொரு முகச்சந்திரன் மாதிரி இருக்கு. இது எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்கு அப்படியே சந்திரன் கீழே வந்த மாதிரி இருக்கு. இது புரியறதாங்கிறேன். இதுல வந்து ஸ்வபாவோக்தி இருக்கு, உத்பிரேக்ஷா தான் இந்த இடத்துல. இவா போட்டிருக்கோ இல்லையோ அது வந்து உத்பிரேக்ஷா தான். ஆமா, அந்த அன்னபக்ஷி அப்படியே சுத்துறது மேல, அது வந்து உங்களுக்கு ஏன்னா கீழே இறங்குறதுக்கு முன்னாடி அது கரெக்டா இடம் தெரியலன்னா அது அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்கும். அது உங்களுக்கு ஸ்வபாவோக்தி. அப்புறம் முக விதுங்கிற இடத்துல ரூபகம். சோ இந்த தேன ககேன வரைக்கும் புரிஞ்சுடுத்தோம் இல்லையா, அந்த பறவையினால் அதசீயம் இவளுடைய முகவிதும் சேவித்தும் லம்பமானகா, இந்த லம்பமானகா மண்டலகாக்கு தான் எல்லாமே போறது. அதுக்கப்புறம் அந்த பறவையினால் ஒரு மண்டலமானது செய்யப்பட்டது. அந்த மண்டலம் எப்படி இருக்குன்னா, இவளுடைய முகம் எனும் சந்திரனை பார்ப்பதற்காக லம்பமானகா நீண்டு இருக்கக்கூடிய சந்திரனுடைய ஒரு பரிவேஷம், சந்திரனை சுத்தி ஒரு ஆறா மாதிரி இருக்கும் இல்லையா, அத வந்து இங்க பரிதிங்கிறார், ஒரு அகழி மாதிரி இருக்கு. அத வந்து அகழின்னு எடுத்துட்டோம்னா இங்க அர்த்தம் ஃபிட் ஆக மாட்டேங்கிறது. அதை விட கான்ஸ்டலேஷன் இல்ல மாமா, வாட் ஹி இஸ் ட்ரைங் டு சே இஸ், இப்ப இந்த சந்திரன் இருக்கோ இல்லையோ, சந்திரனை சுத்தி நம்ம ஒரு பிரகாசம் ஆறா மாதிரி ஒரு ஒளிவட்டம் இருக்கிற மாதிரி இருக்கோ இல்லையோ, ஒளிவட்டம்னு எடுத்துக்கோங்க. அந்த ஒளிவட்டம் தான் இங்க சசி பரிதிகி. அந்த சந்திரனுடைய ஒளிவட்டமானது கீழே அப்படியே இறங்கி வர்றதான் இங்க இன்னொரு சந்திரன் இருக்கே அதை பார்க்கணுங்கிறதுக்காக. சோ அதசீயம் முகவிதும் தமயந்தியனுடைய முகமாகிற சந்திரனை சேவித்தும் லம்பமானகா பார்ப்பதற்கு நீண்டு வந்திருக்கக்கூடிய, மேலேந்து தொங்கின்னு இருக்குது. எது அப்படின்னா அந்த சசி பரிதிகி இவ, சந்திரனுடைய ஒளிவட்டத்தை போல் உச்சைகி உயரக்க இந்த பறவையினால் ஒரு மண்டலமானது செய்யப்பட்டது. ரைட்டா? ஜெனரலி இப்ப என்ன ஒரு இதுவா இருந்தாலுமே, இப்ப சப்த கலர்ல இருந்தா கூட உங்களுக்கு வந்து இப்போ 7 கலர்ஸும் வந்து சூரியன் இடத்துல இருக்குன்னு சொல்றோம் இல்லையா. ஆனா அந்த சூரியன் வந்து வெள்ளையா தானே நமக்கு தெரியறது. என்னதான் சொல்ல ஸ்வர்ண கலரா இருந்தாலும் நமக்கு வந்து என்னமோ பாக்கறச்சு இந்த ஒளிவட்டம் இதுவா தான் இருக்கு. சோ இது மேல சுத்தரிச்சே இந்த தங்க கலர்ல இந்த பறவை கீழே வர்ற அந்த காந்தி வந்து உங்களுக்கு வெள்ளை கலர்ல தான் இருக்கும். அதுக்காக சொல்றேன் சசி பரிதிகிங்கிறார். ஓகே. பிரமண ரய விகீர்ண ஸ்வர்ண பாசா खगेन क्वचन पतन योग्यम देशम अन्विष्यता अधः मुख विधुम अदसीयम सेवितुम लंबमानः शशि परिधिरिव उच्चैः मंडलस्तेन तेने. தனோதிக்கு தேனே வருது. ஆமா. அடுத்தது படிங்க. இல்ல இல்ல, தனோதிங்கிறது தான் தேனேன்னு ஆறுது இதுல கர்மணியில. ததான வந்து ரெகுலர் கர்த்தரி பிரயோகம், தேனேங்கிறது கர்மணி கர்மவாச்சியமா வருது. அனுபவதி சச்சி இத்தம் சா திருத ஆச்சி முகாபி இல்ல, திருதாச்சி முகாபிஹி ந சஹ சஹச்சரீபிஹி. திருதாச்சி தான் ஒரே வேர்டு. திருதாச்சின்னு வந்து சச்சியினுடைய ஒரு சகிக்கு பேரு திருதாச்சின்னு. திருதாச்சி முகாபிஹி நஹ சஹ சஹச்சரீபிஹி நந்தன ஆனந்தம் உச்சைஹி இதி மதி மதிஹி உதயாசீத் பக்ஷிணஹ பிரேக்ஷ்ய பை மீன்
விபின புவி சகிபிஹி சார்தம் ஆபத்த கேலாம். கேலிம். எனக்கு இங்க கேலாம்ன்றது. ஆபத்த கேலிம்னு இருக்கணும். ஆமா, ஆபத்த கேலிம் பைமீம் பிரேக்ஷ்ய பக்ஷிணஹ ஏவம் மதிஹி உதயாசீத். அந்த விபின புவி இதுல தோட்டத்தினுடைய ஒரு தோட்டத்து பிரதேசத்தில், அந்த தோட்ட பிரதேசத்தில் விபின புவி சகீபிஹி சார்த்தம் தன்னுடைய சகிகளுடன் கூட ஆபத்த கேலிம் விளையாடுகின்ற பைமியும் பிரேக்ஷிய ராஜகுமாரிய பார்த்துட்டு, தமயந்திய பார்த்துட்டு, இந்த பறவையினுடைய இவ்வாறு ஒரு தாட்ஸ் இருந்தது. பக்ஷிணஹா ஏவம் மதிஹி உதயாசீத்து, பக்ஷியினிடத்தில் இவ்வாறு ஒரு புத்தியானது ஏற்பட்டதுன்னா ஒரு யோஜனை ஏற்பட்டது. என்னன்னா, அந்த சச்சியை விட இவ இன்னும் வசதியா இருக்காளே அப்படிங்கிறார். சச்சி சா சச்சி திருதாச்சி முகாபிஹி சஹச்சரீபிஹி சஹ இத்தம் உச்சைஹி நந்தன ஆனந்தம் நான் அனுபவதி. சச்சி கூட இவ்வளவு ஆனந்தத்தை அனுபவிக்க மாட்டான்னு நினைக்கிறேன். இவ அப்படி ஒரு சந்தோஷமா இருக்கா இந்த இடத்துல. இது ஸ்வர்க்கம் மாதிரி இருக்கு. அதாவது இந்திரனுடைய நந்தவனம் மாதிரி இருக்கு இவ பைமியனுடைய உத்தியானம். இவ சச்சியை விட வசதியா இருக்கா. இவளுடைய சகிகளும் சச்சியினுடைய சகிகளான திருதாச்சி முதலியவர்கள் அவர்களை விட இவளும் வசதியா இருக்கிறதுனால இங்க இருக்கக்கூடிய ஆனந்தம் ஸ்வர்க்கத்துல கூட அவ அனுபவிக்கிற ஆனந்தத்தை விட வசதியா இருக்கு அப்படிங்கிற வத்திரேகம். அப்கோர்ஸ் அங்க பிராந்திமத் இருக்கு. ஏன்னா ஆக்சுவலி பிராந்திமத் கிடையாது இந்த இடத்துல. பிராந்திமத்துன்னு ஒரு வியாக்கியாத்தா போட்டிருக்கார். ஸ்லோகத்தை பார்த்துட்டு அப்புறம் அலங்காரத்துக்கு போவோம். விபின புவி உத்தியானத்தினுடைய பிரதேசத்தில் சகிபிஹி சார்த்தம் சகிகளுடன் தோழிகளுடன் கூட ஆபத்த கேலிம் விளையாடுகின்ற பைமியும் பிரேக்ஷிய தமயந்தியை பார்த்துவிட்டு பக்ஷினஹா பக்ஷியினுடைய மதிஹி என்ன இருந்தது, இதி மதிஹி ஆசீத், இதிமதிஹி என்ற ஒரு புத்தியானது பக்ஷினஹா உதயாசீத்து பக்ஷிக்கு உதயமாயிற்று. இந்த மாதிரி ஒரு யோஜனையானது அந்த பக்ஷிக்கு உதயமாயிற்று. உதயாசீத் என்ன யோஜனை? சா சச்சி அந்த இந்திரபத்னியான சச்சியானவள் திருதாச்சி முகாபிஹி, முகாபிஹி அந்த இடத்துல திருதாச்சி பிரமுகாபிகிங்கிற அர்த்தம். திருதாச்சி முதலிய சகிகள் शची इंद्राणी धृताची एतन्नाम अप्सरो विशेषः मुखे आदौ यासाम तथा भूताभिहि. அதனால धृताची प्रभृतिभिहिன்னு போட்டிருக்காருங்க கீழே வியாக்கியானத்துல. சோ அந்த சச்சி திருதாச்சி முகாபிஹி சஹச்சரீபிஹி சஹ திருதாச்சி முதலிய தோழிகளுடன் கூட இத்தம் இவ்வாறு உச்சைகி பெரும் நந்தன ஆனந்தம், நந்தனவனத்தினுடைய அந்த ஆனந்தம் இல்லையா, நந்தனங்கிறது ஸ்வர்க உத்தியானம், அந்த உத்தியானத்தில் ஆனந்தம் சுகத்தை ந அனுபவதி, கண்டிப்பா அவ அனுபவிக்கல. இதி என்று மதிஹி என்ற ஒரு விசாரமானது அவனுடைய பக்ஷிணஹா உதயாசீத்து அந்த பக்ஷிக்கு உண்டாயிற்று. சரியா? தமயந்தி அவளோட தோழிகளோட இந்த உத்தியானத்துல எவ்வளவு ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கிறாளோ அந்த அளவுக்கு சச்சியும் அவளுடைய சகிகளும் அந்த மாதிரி அனுபவிக்கலன்னு நினைக்கிறேன் ஸ்வர்க உத்தியானத்துல நந்தனவனத்துல. ஆமா, அனுபவதி சச்சி இத்தம் சா திருதாச்சி முகாபிஹி ந சஹ சஹச்சரீபிஹி நந்தனானந்தமுச்சைஹி இதிமதிர் உதயாசீத் பக்ஷிண பிரேக்ஷ்ய பைமீம் விபின பூவி சகீபிஹி சார்த்தம் ஆபத்த கேலிம். கடைசியில அவர் லாஸ்ட் ஸ்லோகம் எப்பவும் ஸ்ரீஹர்ஷன் எப்படின்னா போன இதுலயே பார்த்தோம், முந்தின சர்க்கத்திலேயே முதல் சர்க்கமானது முடிந்ததுங்கிற மாதிரி அவர் ஒரு ஸ்லோகம் கொடுத்தார். ஸ்ரீஹர்ஷ கவிராஜ ஆமா கவிராஜ ராஜ முகுட்டாலங்கார ஹீரஹா சுதம். அதேதான் ஸ்ரீஹர்ஷ சுஷுவே ஜிதேந்திரிய சயம் மாமல்ல தேவி சயம். அந்த மூணாவது நாலாவது லைனும் மாத்திரம் ஆக்சுவலி மூணாவது லைன் தான் மாறி இருக்கு. மூணாவதும் நாலாவதும் கொஞ்சம் மாறும். ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் லைன் அதேதான். ஸ்ரீஹர்ஷன்ங்கிற கவி ஒருத்தர்
கவிராஜ ராஜி முகுட அலங்காரஹ கவிராஜ மகாகவிகளினுடைய ராஜி கூட்டம் அதனுடைய முகுட்டாலங்காரஹா சூடாமணி பூதமாக இருக்கக்கூடிய ஹீரஹா சுதஹா அப்படியே இது மாதிரி அது என்ன ஹீரம் வைரம் டைமண்ட் வைரம் போல ஸ்ரீஹர்ஷன்ங்கிறவனை ஸ்ரீ ஹீரஹா சுஷுவே டைமண்ட் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நிமிஷம் அந்த இடத்துல ஸ்ரீ ஹர்ஷம் கவிராஜன் இருக்கணும் மாத்திக்கோங்கோ ஏன்னா ஸ்ரீ ஹர்ஷஹான்னு எனக்கு இருக்குங்க ஸ்ரீ ஹர்ஷம்னு இருக்கணும் ஏன்னா ஸ்ரீ ஹீரஹாக்கு தான் இதெல்லாம் அட்ஜெக்டிவா போறது ஸ்ரீ ஹீரஹாங்கிறது ஹர்ஷனுடைய அப்பா அவருக்கு தான் வந்து ஹீரஹா அவர் தான் வைரம் மாதிரி இருக்கிறவர்னு எந்த இடத்துல கவிராஜ ராஜி முகுட அலங்கார ஹீரஹா இவ யஹா ஸ்ரீ ஹீரஹா ஜிதேந்திரியம் மாமல்ல தேவீச்ச அம்மா ஸ்ரீஹர்ஷனுடைய தாயார் மாமல்ல தேவியும் ஸ்ரீஹர்ஷம் சுதம் ஜிதேந்திரிய சயம் யம் சுஷுவே எந்த ஒரு ஸ்ரீஹர்ஷன் என்கிற ஜிதேந்திரிய சயம் இந்திரியங்களை வென்றவனான சுதம் பிள்ளையை பெற்றார்களோ சுஷுவே பெற்றார்களோ அவன் இப்பொழுது என்னாச்சு காவ்யே சாருணி நைஷதீய சரிதே மகாகாவ்யே தஸ்ய அவருடைய அந்த ஸ்ரீஹர்ஷனுடைய சாருணி அழகான பிரபந்தே ஒர்க் அந்த ஒர்க் பேர் என்ன நைஷதீய சரிதே மகாகாவ்யே நைஷதீய சரிதம்ங்கிற இந்த மகாகாவியத்துல அயம் இது துவைதீயகதையா மிதஹ சர்கஹ நிசர்க உஜ்வலஹ அகமத் துவைதீயகதையா இரண்டாவதாக மிதஹ எழுதப்பட்ட கணக்கெடுக்கப்பட்ட சாரி மிதஹான பரிமிதஹா கணிதஹா இரண்டாவதாக கணக்கெடுக்கப்பட்ட நிசர்க உஜ்வலகா இயற்கையாக அழகாக இருக்கக்கூடிய சர்க்கா சர்க்கமானது அகமத்து முடிந்து விட்டது சமாப்தா ஸ்ரீஹர்ஷா இந்த ரெண்டாவதுல ஃபுல்லா உங்களுக்கு வந்து அந்த பறவைய வந்து விடுவிக்கிறதும் அது பேசுறதும் அது வந்து ரொம்ப ஹாப்பியாகி இந்த மாதிரி நான் போய் உனக்காக நான் தமயந்திட்ட பேசுறேன்னு சொல்லி ஃபுல்லா அந்த நகரத்தினுடைய வர்ணனை முடிஞ்சு பைமிய பார்த்தாங்கிறதோட நின்னுடுறது அது வந்து ஒரு இடத்தை பார்த்து தேடி இறங்கி அவளை அந்த தமயந்திய தமயந்தி விளையாடுகின்ற அந்த தமயந்திய பார்த்தது அந்த அன்னபக்ஷி அப்படின்னு சொல்லி ரெண்டாவது சர்க்கம் முடிச்சிட்டார்.